ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னு சொல்லுங்கள், எவ்வளோ வெரைட்டியாக நம்ம ஊரில் சாப்பிட்ருப்போம். நினச்சா நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போவோம், சாப்பிடுவோம். அதெல்லாம் மிஸ் பண்ணுறது யாராக இருக்கும் தெரியுமா? வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தான் முக்கியமாக. ஏன்னா வெளியூரில் கூட கண்டிப்பாக நம்ம ஃபுட்டு எப்படியும் ஒன்று கிடச்சிடுது. ஆனால் நம்ம வெளிநாட்டில் இருக்கும்போது நம்ம ஊர் ஃபுட்டை தேடி பிடிச்சி நம்ம ஊர் கடையோ இல்லை நம்ம இதை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்கள். அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக நம்ம வீட்லேயும் பிரியாணி பண்ணுவோம், எல்லாமே பண்ணி சாப்பிட தான் செய்வோம். ஆனால் சில விஷயம் நம்மளால் அதை அனுபவிச்சா தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒன்று தான் இன்றைக்கி கிராண்ட் ஓப்பனிங் நம்ம இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஆக்சுவலாக இவர் நார்த் இந்தியன் தான். நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. இந்த ரெஸ்டாரண்ட் பேர் பார்த்திங்கன்னா கெபாப் அண்ட் கறி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சைனீஸ் தாங்க இருக்காங்க. ரொம்பவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஓ வாவ், இவ்வளோ இம்பார்ட்டன்ட் நம்ம இந்தியன் ஃபுட்டுக்கு இவங்க கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு ரொம்பவே ருசித்து எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஒருத்தருக்கு 1200 மாதிரி சொல்லியிருந்தாங்க பெரியவங்களுக்கு. பட் ஓப்பனிங் டேனால் அங்கே போகிற வரலாம் அவங்க சொல்லவே இல்லை, ஃப்ரீன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து பஃபெட் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் வந்து சிக்கன் டிக்கா, மட்டன் டிக்கா அண்ட் தென் ஃபிஷ் டிக்கா, அப்புறம் மஷ்ரூம் கறி அண்ட் தென் ப்ரான் கறி இதெல்லாம் போட்டிருந்தாங்க. இது கூடயே பிரியாணி இருந்துச்சு. பட் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியன் ஃப்ளேவரில் இருந்துச்சு. ஸோ எனக்கு அது அவ்வளோவா பிடிக்கல. அதனால் நான் கொஞ்சம் ஒயிட் ரைஸும் சைடில் வச்சுருந்தாங்க, கூடவே நானும் இருந்துச்சு. பட் கெபாப்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த டிக்கா சொல்கிறோம்ல, சிக்கன் டிக்கா, ஐயோ அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் இது தான் சமயம்னு சொல்லிட்டு அள்ளி போட்டு ஒரு அடி அடிச்சு விட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். பிரியாணி வந்து என் பையனுக்காக நான் கொஞ்சம் எடுத்தேன். சரி அவனும் ட்ரை பண்ணுறானான்னு தெரில அப்படின்ட்டு கூடவே நானும் வச்சுருந்தாங்க. ஸோ வெஜ்ஜு ஒரு சைடும் நான்வெஜ் ஒரு சைடும் அலாட் பண்ணியிருந்தாங்க. நான்வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா அந்த தால் மக்னி அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா நான் நார்த் இந்தியன் ஃபுட்டு அவ்வளோவா சாப்பிட்டது கிடையாது. அண்ட் தென் மஷ்ரூமு, மோரோவர் அந்த ப்ரக்கோலி இதெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. அண்ட் தென் நம்ம ஃபுட் ஐட்டம் எல்லாமே இருக்கும் அப்படின்னா இல்லை. ஆனால் வந்து நான் ஃபஸ்ட் டைம் நார்த் இந்தியன் ஃப்ளேவர் ட்ரை பண்ணாலும் நமக்கு அது பிடிக்கும் இல்லையா. நம்மளோட இது ஓரளவுக்கு ரெண்டும் காமனாக தான் வரும். மஞ்சூரியன் கூட வெஜ்ஜில் பண்ணியிருந்தாங்க, வெஜ் மஞ்சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு ஒரு பிளேட்டில் செட் பண்ணிட்டு வந்தோம். டிஜேலாம் செட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் சைனாவில் நான் வந்து நம்ம இந்தியன் சாங் கேட்டேன். ஹிந்தி சாங்காக இருந்தால் என்னங்க, நமக்கு பிடிச்சது தானே. உள்ளேயும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, வெளியிலையும் பார்த்திங்க அந்த மாதிரி உட்கார்றதுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நமக்கு உள்ளே உட்காரதை விட எனக்கு இந்த வெளியில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். ஆஃப்டர் பேக் டு சைனா வந்து எனக்கு இது வெளியில் உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ எங்களுக்குன்னு ஒரு இடத்த தேடி பிடிச்சி உட்காந்து சூப்பராக சாப்பிட்டு நிறைய நார்த் இண்டியன்ஸை பார்த்தோங்க. இருந்தாலும் அவங்க இந்தியன்ஸ் தானே, அதனால் ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ நாம் எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு பாலத்துக்கு அடியில். நாங்கள் கிளம்பும்போது இதையும் இந்த வீடியோவில் ஆட் பண்ணணுன்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா மலைகளை குடஞ்சி நம்ம கல் எடுத்து அதெல்லாம் இது பண்ணுறாங்க ஒரு சைடு, அதர் கண்ட்ரிஸ் ஆகட்டும் நம்ம கண்ட்ரிஸ். ஆனால் சைனா பாருங்கள், இயற்கையை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லைங்க. நம்ம எதிரி நாடாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணலாம் இல்லையா. நம்ம எதிரின்னு சொல்ல முடியாது, ஓகே, ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இல்லையா. ஆனால் பாருங்கள், இப்போ ஒரு மலையை குடஞ்சி பாலம் அந்த உள்ளே போட்டிருக்காங்க. அதே மாதிரி அதை கிராஸ் பண்ணி ஒரு 500 மீட்டர் கூட வரல, இன்னொரு மலையும் அதே மாதிரி இது பண்ணி பாத்வே ரெடி பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சூப்பரான விஷயம் பாருங்கள். இயற்கை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டுறாங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். See you in next வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். See you in next வீடியோ. Bye bye.